தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் 100 கிலோ தங்க நகைகளை கையாடல் செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே வங்கியில் 3 கோடி ரூபாய் டெபாசிட் பணம் கையாடல் செய்யப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர். குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் 261 நகை பைகள் மாயமானது தொடர்பாக விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். இந்த மோசடி நடந்து 5 வருடங்களுக்கு மேலாகியும் பணமோ நகையோ மீட்டு தரவில்லை என்று குற்றம் சாட்டிய விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரின் மேஜை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க வேளாண் வங்கியில கிட்டத்தட்ட 5 ஆண்டு ஆச்சு. நாங்க 100 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து. ஆனா இதுவரைக்கும் நாங்க பல போராட்டங்கள் நடத்தியாச்சு, இதுவரைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு அவ்வளவு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கலெக்டர் மட்டும் ஒரு முடிவு எடுக்க முடியல சூழல்ல இருக்கு. ஒரு மது குடிச்சவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற அரசு பல பேர் செத்துட்டாங்க. இந்த நகை வச்சதுனால பல பேர் செத்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு இது எத்தனை லட்சம் கொடுக்க முடியும்? அரசு கவனம் செலுத்தி உடனடியாக இந்த நகையை மீட்டு கொடுக்கணும். அவனை இந்த வரைக்கும் ஒழுங்கா கைதே பண்ணலங்க. 100 கோடி அடிச்சுட்டு போனவன பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க இந்த அரசு. அக்காவா இருந்து போச்சு, அக்கா மாப்பிளையா இருந்து போச்சு. அக்கா மகன் நான் தான் வழக்கு கட்டி கொடுக்க கூட முடியல. அதுதான் ஏதாவது உதவி பண்ணணும். 7 பவுன் நகை தயவுசெய்து எப்படியாவது அரசாங்கம் உதவி பண்ணுங்க.